தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். நம்ம ஒரு 4 நாள் முன்னாடி என்ன சாப்பிட்டோன்னு மறந்து போகலாம். ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சந்தோஷமான நினைவு ஆர் கஷ்டமான நினைவு இன்னும் ஞாபகம் இருக்கும். ஒரு சில பாட்டை கேட்ட உடனே நம்ம ஸ்கூல் டேஸ் நாட்கள் ஞாபகம் வரும். நம்ம ஸ்கூலில் செஞ்ச சேட்டை, அப்பா கிட்ட வாங்கின அடி, நம்ம முதல்ல சைக்கிள் ஓட்டின அந்த சந்தோஷம். கம்ப்யூட்டரில் இந்த மாதிரி மெமரிஸை ஹார்ட் டிஸ்கில் போட்டு ஒரு ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம பிரெயினில் இந்த மெமரிஸ் எப்படி சேவ் ஆகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மூளையில் கம்ப்யூட்டர் மாதிரி மெமரி ஃபோல்டர்ஸ் ஏதாவது இருக்கா? வாங்க இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக எளிமையாக புரிஞ்சுக்கலாம். நம்ம மூளையோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 2.5 பெட்டாபைட்ஸ், அதாவது 25 லட்சம் ஜிபி. 300 வருஷம் தொடர்ந்து ஒரு HD வீடியோ சேவ் பண்ணுற அளவுக்கு நம்ம மூளையில் பவர் இருக்குது. பட் இது ஒரு ஃபோல்டர் மாதிரி நம்ம பிரெயினில் சேவ் ஆகிறது இல்லை. இதை புரிஞ்சுக்க ஃபஸ்ட் மெமரினா என்னென்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறீங்க. ரொம்ப நாள் கழித்து அந்த பர்த்டே பார்ட்டியில் என்ன நடந்தது அப்படின்ட்டு நீங்கள் ரீகால் பண்ணுறீங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, எப்படி அந்த பர்த்டே பார்ட்டியில் கேக் வெட்டியிருப்பாங்க. ஸோ பிரெயினில் அந்த கேக் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னாக ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த நாளில் நடந்த எமோஷன்ஸ் வேறு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். அன்றைக்கி நீங்கள் பார்த்த முகங்கள், அன்றைக்கி நீங்கள் கேட்ட மியூசிக்ஸ், இதெல்லாமே வேறு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அது ஒரு மெமரியாக ரீகால் பண்ணும்போது பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, இந்த வேறு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி ஒரு ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குது. இந்த ஃபுல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெமரி. ஸோ மெமரிங்கிறது நம்ம பிரெயினில் ஒரு பார்ட்டோ இல்லை கம்ப்யூட்டர் மாதிரி ஒரு ஃபைலாவோ சேவ் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பேட்டர்ன்ஸாக சேவ் ஆகும். அதெல்லாத்தையும் எனக்கு கன்சாலிடேட் பண்ணி பிரெயின் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குதில்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் மெமரி. ஸோ இட் இஸ் நாட் அ பார்ட். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் பேர், நீங்கள் எப்படி சைக்கிள் ஓட்டணுங்கிறது, நம்ம அம்மாவோட முகம், ஒரு பாட்டோட லிரிக்ஸ், 5th ஸ்டாண்டர்டில் நம்ம கிளாஸ் டீச்சர் நேம், இது எல்லாமே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக சேவ் ஆகிருக்கும். நம்ம ரீகால் பண்ணும்போது பிரெயின் எல்லாமே இது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி உங்களுக்கு ஒரு மெமரி எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்குது. ஸோ இது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிர்களுக்கும் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வரைக்கும் மெமரினா என்னன்னு பார்த்தோம். அண்ட் நம்ம பிரெயினில் அது ஒரு பேட்டர்னாக ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். பட் அந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக புரிஞ்சுக்கலாம். நம்ம பிரெயினை பற்றி படிக்கிறப்போ நியூரான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். நம்ம பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம். நியூரான்ஸ் தான் நர்வஸ் சிஸ்டமில் அடிப்படை வேலை செய்கிற செல்ஸ். இது நம்ம பாடி வெளியில் நடக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வாங்கிறதுக்கு, அனுப்புறதுக்கு அண்ட் பிரெயினில் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுது. சிம்பிளாக சொல்லப்போனால் பிரெயின் அண்ட் பாடிக்கு நடுவில் இன்ஃபர்மேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஒரு ஒயர் மாதிரி. 2 நியூரான்ஸ் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிறப்போ அதுக்கு நடுவில் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸும் கெமிக்கல் ரியாக்ஷனும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. இதுதான் இன்ஃபர்மேஷனாக, சிக்னல்ஸாக ஷேர் பண்ண ஒரு முக்கியமான ப்ராசஸ். இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு நியூரான்ஸ்னால் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அந்த போஸ்ட்மேன் லெட்டரை கொண்டு நம்மக்கிட்ட கொடுத்தா தான் அதை பிரித்து படிக்க முடியும். அதே மாதிரி நியூரான்ஸ் சிக்னல்ஸை கொடுத்தா தான் பிரெயின் அதை ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ தான் இந்த வீடியோவோட முக்கியமான டாபிக், மெமரி எப்படி ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகுது. நம்ம பார்க்குற ஒரு விஷயம், கேட்குற ஒரு பாட்டு, இல்லை ஒரு பொருள் தொடுறோம் அப்படின்னா நம்ம பாடி சென்சரி ஆர்கன்ஸ் மூலயமா இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணப்படுற இந்த இன்ஃபர்மேஷன் சென்சரி மெமரிக்கு சில மில்லி செகண்டுக்குள்ளே போயிடும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஃபேஸை பார்க்குறீங்க, அப்படி இல்லை ஒரு காஃபி ஸ்மெல்லை உணர்றீங்க அப்படின்னா நம்ம சென்சரி ஆர்கன்ஸ் இது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி சென்சரி மெமரிக்கு ஃபஸ்ட்டு அனுப்பும். இந்த சென்சரி மெமரி தான் இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகலாமா இல்லை இங்கே டிஸ்கார்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கும். 99% இன்ஃபர்மேஷன் இங்கே டிலீட் ஆகிடும், இல்லைனா நம்ம பிரெயின் ஓவர்லோட் ஆகிடும். ஒரு விஷயத்தை நீங்கள் அட்டென்ஷன் கொடுத்தா மட்டும்தான் அது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும். உதாரணத்துக்கு நீங்கள் மொபைலில் ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. இப்போ உங்களை யாராவது கூப்பிடும்போது நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீங்க, திரும்ப மாட்டீங்க. ஏன்னா சென்சரி மெமரி இது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படிங்கன்னு
டிஸ்கார்ட் பண்ணிடும். அவங்க மறுபடியும் கூப்பிடும்போது ஓகே இது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் போல் அப்படின்னு அந்த சிக்னல்ஸை நம்ம பிரெயினுக்கு அனுப்பும். அப்புறம் தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஸோ இந்த சென்சரி மெமரி சென்ட் பண்ணுற சிக்னலை தான் நியூரான்ஸ் பிரெயினில் இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுது. இந்த ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷனை மெமரியாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பிரெயினில் 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று என்கோடிங், இன்னொன்று ஸ்டோரேஜ். சென்சரி மெமரியாக வர இன்ஃபர்மேஷன் ஃபில்டர் ஆகி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாறி நம்ம பிரெயினுக்கு போகுது. இதுதான் என்கோடிங், ஃபீடிங் இன்டு த பிரெயின். நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ். இங்கே தான் நியூரான்ஸோட ரோல் இம்பார்ட்டண்ட். நம்ம பிரெயினில் நியூரான்ஸ் ஒன்றோட ஒன்று நேரடியாக ஒட்டி இருக்காது. அதுக்கு நடுவில் ஒரு குட்டி கேப் இருக்கும். அதுக்கு பேர் தான் சினாப்ஸ். ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு இன்ஃபர்மேஷனை போகும்போது சில கெமிக்கல் ரிலீஸ் ஆகும். அதுதான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ். இப்படி ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறப்போ 2 நியூரான்ஸ் கனெக்ட் ஆகி ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். அதுதான் பிரெயினில் மெமரியாக ஸ்டோர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ரெட் அப்படிங்கிற கலரை நம்ம கண்ணால் பார்க்குறோம். சென்சரி மெமரி இந்த ரெட் கலரை ஒரு இன்ஃபர்மேஷனாக நியூரான்ஸ்க்கு பாஸ் பண்ணுது. அங்கே கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகி நியூரான்ஸ் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகுது. ஸோ ரெட் அப்படின்னா நியூரான்ஸ் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு பொருளுக்கும் நியூரான்ஸ் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூக்கு ஒரு பேட்டர்ன், ஃபார் எக்ஸாம்பிள் டாக், கேட், ஃபிஷ், அந்த மாதிரி ஒரு பொருளுக்குமே நம்ம நியூரான்ஸ் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னில் ஃபார்ம் ஆகும். பட் எல்லாமே ஒரே இடத்துல ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இன்ஃபர்மேஷனும் ஒரு இடத்துல நம்ம பிரெயினில் ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த நியூரான்ஸ் ஃபார்ம் பண்ணுற பேட்டர்ன் தான் நம்ம மெமரி. ஆச்சரியமாக இருக்குல்ல? நானும் மெமரினா ஒரு பர்டிகுலர் பார்ட்டில் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது உண்மை இல்லை. மெமரிங்கிறது ஒரு பர்டிகுலர் பேட்டர்ன். பட் நம்ம எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்லையே. நேற்று என்ன சாப்பிட்டோன்னு நம்ம மறக்கிறோம். இதை புரிஞ்சிக்க ஷார்ட் டேர்ம் மெமரி அண்ட் லாங் டேர்ம் மெமரினா என்னன்னு பார்க்கலாம். ஷார்ட் டேர்ம் மெமரினா கொஞ்ச நேரம் தான் நம்ம பிரெயினில் அந்த இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது நம்ம பிரெயினில் ஃபார்ம் ஆன பேட்டர்ன் வீக்காக இருக்கும். அந்த மெமரி நம்மக்கிட்ட கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மக்கிட்டே யாராவது ஒரு ஓடிபி சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ஃபோனில் டைப் பண்ணுற வரைக்கும் தான் அந்த ஓடிபி நமக்கு ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை மறந்துடுவோம். இதுதான் ஷார்ட் டேர்ம் மெமரி, ஒரு டெம்பரரி மெமரி மாதிரி. இந்த மெமரி கெப்பாசிட்டி ரொம்ப கம்மி. இதுவே லாங் டேர்ம் மெமரினா பல நாட்கள், ஏன் பல வருஷங்கள் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். இது எப்படி? இதுக்கு தான் பிரெயினில் ஹிப்போ கேம்பஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. இது மூளையில் டெம்பரல் லோப் பகுதியில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த பார்ட்டோட முக்கியமான வேலையே ஷார்ட் டேர்ம் மெமரிஸை லாங் டேர்ம் மெமரிஸாக மாற்றுறது தான். ஒரு லைப்ரரியன் மாதிரி தான் இந்த ஹிப்போ கேம்பஸ். லைப்ரரிக்கு நிறைய புக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் ஆனால் அந்த லைப்ரரியன் தான் எந்த புக்கை எந்த ஷெல்ஃபில் வைக்கணும்னு தீர்மானிப்பார். அதே மாதிரி தான் ஹிப்போ கேம்பஸும் ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் நமக்கு நிறையா வந்துகிட்டே இருக்கும். பட் அதை ஆர்கனைஸ் பண்ணி என்ன மெமரிஸை லாங் டேர்ம் மெமரிஸாக மாற்றணும் அப்படிங்கிற வேலையை செய்கிறது தான் இந்த ஹிப்போ கேம்பஸ். ஸோ இப்படி தான் நம்ம டெய்லி டே டு டே நடக்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரிஸை இந்த ஹிப்போ கேம்பஸ் லாங் டேர்ம் மெமரிஸாக மாற்றுது. பட் நமக்கு டெய்லி நடக்கிற ஷார்ட் டேர்ம் மெமரிஸ் எல்லாமே லாங் டேர்ம் மெமரிஸாக மாற்றுறது இல்லை. ஏன்னா அதுக்கு சில ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப எமோஷ்னல் ஆனாலோ, இல்லை டெய்லி ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணாலோ, ஆர் ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறப்போ, கேட்குறப்போ, அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு லாங் டேர்ம் மெமரிஸாக மாற்றுது. ஸோ இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை பேஸ் பண்ணி ஹிப்போ கேம்பஸ் ஷார்ட் டேர்ம் மெமரிஸை லாங் டேர்ம் மெமரிஸாக மாற்றுது. பட் என்னதான் இருந்தாலும் இந்த மெமரிஸ்லாம் கரெக்டாக ஸ்டோர் ஆகணும்னா நமக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம். நம்ம தூங்கும்போது பிரெயின் ஆஃப் ஆகிடும்னு பலர் நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அது இல்லை. நம்ம தூங்கும்போது தான் பிரெயின் மெமரிஸை ஆர்கனைஸ் பண்ணுது. மெமரி கன்சாலிடேஷன் நடக்குது. டே முழுக்க வந்த தகவல்கள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும், அன்இம்பார்ட்டண்ட்டாக இருக்கட்டும், எதை எங்கே ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கன்சாலிடேஷன் நடக்குது. அதனால தான் எக்ஸாமுக்கு முன்னாடி ரொம்ப நேரம் முடிச்சிருக்கிறது நல்லதில்லை. ஒழுங்காக தூங்கினா மெமரி கன்சாலிடேஷன் நல்லாயிருக்கும். எப்படி இல்லைனா மெமரி கன்சாலிடேஷன் வீக் ஆகும். நம்ம ஞாபகம் வச்சுக்கிற திறமை கம்மியாகும். ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம்.
இன்றைக்கி பார்க்குற வீடியோ கூட உங்கள் மூளையில் ஒரு புதுசாக ஒரு நியூரல் கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணி ஒரு லாங் டேர்ம் மெமரியாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நல்லா ரெஸ்ட் எடுங்க. இந்த வீடியோ உங்கள் மெமரியில் கன்சாலிடேட் ஆகும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசில் நடந்த எந்த விஷயமும் ஞாபகம் இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.